வியூவர்ஸ், இன்னைக்கான வீடியோவில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ பார்த்தீங்கன்னா ரொம்பவே விறுவிறுப்பாக போயிட்டுருக்குன்னே சொல்லலாம். நம்ம தமிழும் சிபியும் வந்து சந்தோஷமாக இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம வெண்பாவுக்கு பிடிக்கவே இல்லை. ஆரம்ப கட்டத்துலேருந்து அந்த ஏற்காடு வந்ததுலேருந்து ஏதாவது ஒன்று பண்ணி இவங்க 2 பேரையும் பிரிக்கணும்னு சொல்லிட்டு கணேஷும் வெண்பாவும் திட்டம் போட்டுகிட்டே இருப்பாங்க. இப்போ கணேஷ் சொல்லுவார், இந்த முழுக்க சொத்தும் நம்மளுக்கு தான் சேரணும், கண்டிப்பாக இந்த தமிழை எப்படியாவது ஒழிச்சு கட்டிட்டு உங்கள் மாமனை நீயே கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு வெண்பாவை அப்பத்துலேருந்தே ஏற்றி விட்டுட்டே இருப்பார். இதை கேட்ட வெண்பா எப்படியாவது மாமாவை நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும், இந்த தமிழை இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது துரத்தி அடிக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த ஏற்காடுக்கே வந்திருப்பாங்க. ஏற்காடை விட்டு போகும்போது இந்த தமிழ் இங்கே இருக்கவே கூடாதுப்பா, அவளோட கதையை நம்ம முடிச்சிடணும்னு சொல்லிட்டு ஆரம்பத்துலேருந்தே வந்து தமிழ் மேலே ரொம்பவே கோபமாக இருப்பாங்க. அப்போ தான் தமிழும் சிபியும் ஒரு இடத்துக்கு போகிறதுக்காக போகிறாங்க அந்த காட்டுக்குள்ளே. அப்போ ஒரு பக்கம் வந்து சிபி வந்து ஏதோ ஃபோன் பேசிக்கிட்டே போவாங்க. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் போயிட்டே இருக்கும்போது தமிழை வந்து ஃபாலோ பண்ணிக்கிட்டே வெண்பா போகிறாங்க. அப்போ தான் மாமா எங்கே போனார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் தேடிகிட்டே இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம தமிழை பார்த்துடுறாங்க வெண்பா. உடனே வந்து தமிழ் பின்னாடியே போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு பாதாள குழி வரும்போது அந்த இடத்துல தமிழை தள்ளி விட்டுறாங்க. தமிழ் அந்த பள்ளத்தில் விழுந்த உடனே ரொம்பவே பதறி போயிடுறாங்க. என்னடா இது, இந்த குழியில் நம்ம எப்படி விழுந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்தில் வந்து ரொம்பவே பதற ஆரம்பிச்சிடுறாங்க. உடனே சிபி சார் என்னை கொஞ்சம் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் சிபி வந்து அந்த சைடு ஃபோன் பேசி முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கும்போது நம்ம தமிழோட குரலை கேட்டுட்டு நம்ம சிபி வந்து ரொம்பவே பதறி போயிடுறாங்க. உடனே வந்து தமிழ் நீ எங்கே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. நான் இங்கே இருக்கேன் சார், நீங்கள் இங்கே வாங்க, நான் ஒரு பள்ளத்தில் விழுந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம தமிழ் வந்து ரொம்பவே கத்திக்கிட்டே இருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் கொஞ்சம் கொஞ்சமாக என்ன அந்த பள்ளம் இழுத்துட்டே இருக்குது சார் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வந்து சிபி கிட்ட சொல்கிறாங்க. சிபியும் வந்து நீ எதுக்கும் கவலைப்படாத, பயப்படாத, நான் தான் வந்துட்டேன்ல, நான் உன்னை எப்படியாவது காப்பாற்றிடுறேன் தமிழ், நீ பயப்படாத அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை சார், என்னை கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்கிறத பார்த்தா எனக்கு ரொம்பவே பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தமிழை பார்த்துட்டு ரொம்பவே வந்து பதறி போயிடுறாரு சிபி. அப்போ தான் தமிழை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற கயிறெல்லாம் எடுத்து ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலுமே அவரால் முடியவே இல்லை. ஆனால் நம்ம நம்பிக்கையை மட்டும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு எப்படியாவது தமிழை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு ஒரு வழியாக அவருமே அந்த பள்ளத்தில் இறங்கி தமிழை காப்பாற்றி மேலே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. தமிழ் மேலே வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவங்க மயக்கம் அடைஞ்சிடுறாங்க. தமிழ் எந்திரி, என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சிபி எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க. ஆனாலும் வந்து தமிழ் வந்து கண்ணு முழிக்கவே இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் தமிழ் வந்து கண்ணு முழிச்சதுக்கப்புறம் சிபி சார் நீங்கள் என்னை காப்பாற்றிட்டீங்களா, நான் ரொம்பவே பயந்துட்டேன் சார், இந்த பள்ளத்தில் விழுந்தோடனே அந்த பள்ளம் என்னை இழுக்க ஆரம்பிச்சிச்சு, எனக்கு ரொம்பவே பயமாயிடுச்சு, நான் வருவேன்னு கூட நினச்சி கூட பார்க்கல, நீங்கள் எப்படியோ என்னை காப்பாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு நம்ம சிபியை வந்து கட்டிப்பிடிச்சி ரொம்பவே அழுவ ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம தமிழ். சரி தமிழ் நீ பயப்படாத, நான் தான் உன்னை காப்பாற்றிட்டேன்ல, சரி வா அப்படின்னு சொல்லிட்டு தமிழை தூக்கிட்டு போகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்ம தமிழுக்கு வந்து டைம் ஆக ஆக அந்த இடத்துல வந்து இந்த காட்டுக்குள்ளே ரொம்பவே நடுக்கம் அதிகமாக ஆரம்பிக்குது. நம்ம சிபிக்கு ஒன்றுமே புரியல, என்ன தமிழாச்சு அப்படின்னும் போது எனக்கு ரொம்பவே குளிருது சார் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சரி இந்தா என்னோட ஜர்க்கினை நீ போட்டுக்க அப்படின்னும் போது இல்லை அதெல்லாம் வேண்டாம், நீங்களே போட்டுக்கங்க அப்படின்றாங்க. சும்மா ஓவராக பண்ணாத தமிழ், இந்தா போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிபியும் அந்த ஸ்வெட்டரை கட்டி கொடுக்குறாங்க. நம்ம தமிழ் போட்டுக்கிறாங்க. போட்டதுக்கப்புறம் சொல்கிறாங்க, இப்போல்லாம் இப்படி தான் செய்வீங்க, ஆனால் வந்து அதுக்கப்புறம் இதெல்லாம் ஒன்றும் இல்லை, சும்மா தான் உனக்காக பண்ணேன் அப்படின்னு சொல்லுவீங்க, என் மேலே உங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சிபி கிட்ட வந்து தமிழ் கேட்குறாங்க. அப்போ சரி விடு, இப்போ இருட்டாக இருக்குது, இப்போ நம்ம வெளிச்சத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சிபி வந்து நம்ம தமிழ்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ வந்து தமிழ் வந்து சொல்கிறாங்க, சார் எனக்கு ரொம்ப பசிக்குது சிபி சார் அப்படின்றாங்க. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு இதில் வந்து சோளத்தை எடுத்துகிட்டு வந்து நம்ம எப்படியாவது நம்ம நெருப்பு மூட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 கல் அதுக்கேற்ற அந்த விறகுலாம் பொறுக்கிட்டு வந்து நம்ம தமிழுக்காக அந்த இடத்துல ஒரு ஃபயரை மூட்டுறாங்க. ஃபயரை மூட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த சோளத்தை எடுத்துகிட்டு வந்து தமிழுக்கு சுட்டு நீ சாப்பிடு தமிழ் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ தமிழ் ரொம்பவே திகச்சு போய் நின்றுறாங்க அந்த இடத்துல. எனக்காக இவ்வளோ தூரம் பண்ணுறீங்க, ஆனால் வந்து ஒன்றுமே இல்லை, நான் சும்மா தான் உனக்காக பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறீங்க, உங்களுக்கு எந்த இடத்துலையுமே என் மேலே உங்களுக்கு லவ் வரவே இல்லையா சார் அப்படின்னு கேட்கும்போது நம்ம ஒரு நிமிஷம் சிபி பார்த்திங்கன்னா நம்ம தமிழ் கேட்ட கேள்விக்கு பதிலே சொல்ல முடியாமல் அந்த இடத்துல ஸ்டன் ஆகி வந்து நம்ம தமிழையே பார்த்துட்ருக்காங்க. என்ன சார், நான் கேட்ட கேள்விக்கு நீங்கள் பதிலே சொல்லலை, எந்த இடத்துலையும் உங்களுக்கு என் மேலே காதல் வரவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ சிபி வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ஒரு வேளை நம்ம இவன் மேலே நம்மளுக்கே அறியாமல் காதல் இருக்கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. இந்த பக்கம் வெண்பா பார்த்திங்கன்னா கணேஷ்கிட்ட சொல்கிறாங்க, அப்பா நம்ம நினச்ச மாதிரி நான் அந்த தமிழை அந்த புதக்குழியில் தள்ளி விட்டுட்டேன், இந்நேரம்
நேரம் அந்த தமிழோட கதை முடிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அமுதா, கணேஷ் எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இனி மாமா எனக்கு தான்ப்பா, நான் கண்டிப்பாக மாமாவை கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் ஜானு வந்து என்ன தமிழை காணோம், சிபியும் காணோம், போனவங்களை காணோம்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமாக இருக்காங்க. அப்போ நம்ம சேது போயிட்டு சொல்கிறாங்க, ஜானுமா நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, தமிழ் சிபி என்ன சின்ன குழந்தையா, வந்துடுவாங்க, கொஞ்ச நேரம் அவங்க 2 பேரும் தனியாக பேசணும்னு நினைக்கிறாங்களோ நம்ம, அதனால் நீங்கள் ஏன் பதட்டப்படுறீங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கண்டிப்பாக வந்துடுவாங்க, வெயிட் பண்ணுங்கள், அப்படி இல்லைன்னா நான் போய் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சேது சொல்கிறாங்க. ஆனாலுமே நம்ம ஜானுமாக்கு ஒரு பதட்டமாகவே இருக்குது. இந்த பக்கம் நம்ம வெண்பா, கணேஷ், அமுதா எல்லாருமே ரொம்பவே சிரிச்சிட்டு இருக்காங்க. இனி வந்து போனவ வரவா போகிறா, கண்டிப்பாக வரமாட்டா, இனி தமிழோட கதை அவ்வளோதான், நீங்கள் எல்லாரும் தமிழ் ரொம்பவே அவளோட எதிர்பார்த்துட்டு இருக்கீங்க போல் அப்படின்னு நினச்சிக்கிட்டு மனசில் ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் கணேஷுக்கு சந்தோஷம் தாங்கலை, நம்ம பொண்ணு நம்ம மாதிரியே வந்து இந்த காரியத்தை கச்சிதமாக முடிச்சிட்டாலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் சந்தோஷப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த பக்கம் தமிழும் சிபியும், சரி தமிழ் நம்ம எல்லாரும் தேடிட்டு இருப்பாங்க, நம்ம அங்கே போகலாமா அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்க சார் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் இவங்க ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்போது நம்ம சிபியும் தமிழும் வந்து அந்த இடத்துக்கு வராங்க. அப்போ சேது பார்த்துட்டு சொல்கிறாங்க, நம்ம தமிழும் சிபியும் வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இதை கேட்ட வெண்பா ரொம்பவே அதிர்ச்சி ஆயிடுறாங்க. உடனே கணேஷ் வந்து வெண்பா கிட்ட கேட்குறாங்க, என்ன வெண்பா செய்கிற காரியத்தை ஒழுங்காகவே செய்ய மாட்டியா, ஒரு வாட்டியும் இவ வந்து நம்ம வந்து உயிரை எடுத்துக்கிட்டே இருக்கா, இவ கதையை வந்து முழுசாக முடிப்பேன்னு பார்த்தா இப்பயும் அரைங்குறையாக முடிச்சு வச்சிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கணேஷ் வந்து வெண்பாவை திட்டுறாங்க. இல்லைப்பா நான் புதக்குடியிலலாம் தள்ளனேன், அவள் எப்படி வந்தான்னு தான் எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா ரொம்பவே குழப்பம் அடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனால் வெண்பா செய்த திட்டத்தால் பார்த்தீங்கன்னா நம்ம சிபியும் தமிழுமே இப்போ வந்து ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னே சொல்லலாம். இப்போ நம்ம சிபியோட மனசில் இப்போது நம்ம தமிழ் வந்துட்டாங்கன்னே சொல்லலாம். ஏன்னா தமிழ் வந்து நம்ம சிபி நேசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூடிய சீக்கிரத்தில் அவங்க 2 பேருமே ஒன்று சேருவாங்க. அதை வந்து நம்ம தமிழும் வந்து நம்ம சம்யுக்தா கிட்ட வந்து சொல்ல வருவாங்க. சம்யுக்தா இதெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஒரு பக்கம் வந்து சம்யுக்தா நம்ம சிபியோட சொத்தை ஆட்டையை போடணும்னு நினைக்கிறாங்க. இந்த பக்கம் வெண்பாவும் அவங்களோட சொத்தை ஆட்டையை போடுறதுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சிபியையும் கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க. 2 பேரில் யாருமே கடைசியில் ஜெயிக்க மாட்டாங்க. நம்ம தமிழ் வந்து சிபியை வந்து ஏற்றுப்பாங்க, சிபியும் தமிழை ஏற்றுப்பாங்க. இவங்க 2 பேருமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கிறத நம்ம பார்க்க போகிறோம். கூடிய சீக்கிரம் வர எபிசோடில் நம்ம இதை பார்க்க போகிறோம். இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்களோட கமெண்ட்களை என்னோட கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படியே வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க எல்லாருமே என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.